நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய இலங்கை சமகால அரசியல் கலந்துரையாடல் நிகழ்விலே இன்று நம்மோடு சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர், ஊடக பத்தி எழுத்தாளர் திரு அருந்தோபாலன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்தை வழமை போல மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள் உங்களுக்காக எடுத்து வருகிறார். நாங்கள் நிகழ்ச்சிக்குள் நேரடியாக செல்லலாம். வணக்கம் திரு அருந்தோபாலன் அவர்களே. வணக்கம் ராஜ். வணக்கம். 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 தொடருங்கள் ராஜ். நன்றி. மீண்டும் சில மாத இடைவெளிக்கு பின்னர் எங்களுடன் பயணிப்பதற்கு சம்மதித்ததற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதல் படியாக தற்பொழுது வடபகுதியிலே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்ற விடயமாகிய சாவச்சீரை நகரசபையினுடைய உப நகரபிதா மற்றும் வவுனியா மாநகர சபையினுடைய முதல்வர் போன்றவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநருடைய ஒரு நடவடிக்கை காரணமாக இந்த நடவடிக்கை தொடர்பாக பலவிதமான விமர்சனங்கள், ஆளுநருக்கு எதிராக குற்றஞ்சாட்டுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் பற்றிய மேலதிக தகவல்களை, என்ன காரணத்துக்காக இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள், இது மாதிரியான பதவி நீக்கங்கள் ஏற்கனவே வடகிழக்கிலோ அல்லது ஏரிய மாகாணங்களிலோ இலங்கையிலே ஆளுநரால் எடுக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது மாகாண முதலமைச்சரினால் எடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற விவரங்களை உங்களிடமிருந்து அறிய விரும்புகின்றோம். நல்லது. நேயர்களுக்கும் வணக்கம். கடந்த வாரம் ஆளுநர் அவர்களால் கடந்த 24ஆம் தேதி, இந்த மாதம் 24ஆம் தேதி செயற்படும்படியாக ஆளுநர் வவுனியா மாநகர சபையினுடைய முதல்வரையும் சாவச்சேரி நகர சபையினுடைய துணை முதல்வரையும் அந்தந்த பதவியில் இருந்து மட்டுமல்ல, அவர்களுடைய உறுப்பினர் பதவியில் இருந்தும் அவர்களை நிறுத்தி இருந்தது வர்த்தமானியினூடாக, அரச வர்த்தமானியினூடாக அறிந்த செய்தியாக இருக்கின்றது. இந்த இவ்வாறான இந்த பதவி அகற்றலுக்கு முன்னதாக அவர் இந்த 2 உறுப்பினர்களுடைய உறுப்பினர்கள் பற்றிய விசாரணைகளை, ஒழுக்காற்று விசாரணைகளை முன்னாள் நீதிபதி அரியநாயகம் அவர்களுடைய தலைமையில மேற்கொள்வதற்கான ஒழுங்குகள் செய்திருந்தார். அந்த விசாரணைகளின் அடிப்படையில் தான் இந்த 20 பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக அந்த அறிவித்தல் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். மாநகர முதல்வர், வவுனியா மாநகர முதல்வருடைய பதவி நீக்கத்துக்கான காரணங்கள் வேறாகவும், சாவச்சேரி நகரசபை துணை முதல்வர் பதவி நீக்கத்துக்கான காரணங்கள் வேறாகவும் இருந்ததாக அறியப்படுகின்றது. அதாவது அவர்கள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வெவ்வேறானவையாக காணப்படுகின்றன. சாவச்சேரி நகரசபை துணை முதல்வரை பொறுத்தமட்டில் அவர் மீது வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டு, அவர் மீது மட்டுமல்ல, தவிசாளர் மீதும், சாவச்சேரி நகரசபை தவிசாளர் மீதும் சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால், நகரசபை துணை தவிசாளர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்றால், உள்ளூராட்சி மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அவர்களினால் இந்த நகரசபைக்கு அனுப்பப்பட்ட ஒரு சுற்று அறிக்கையினை தவறான முறையில் அந்த சபையின் மாதாந்திர கூட்டத்தின் போது இந்த துணை முதல்வரான ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்கள் கையாண்ட விதம் அல்லது அது தொடர்பாக அவர் நடந்து கொண்ட விதம் தான் அந்த துணை முதல்வர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அவ்வாறு அவர் நடப்பதற்கு ஏதுவாக சபை முதல்வர், அதாவது நகர பிதா அவர்கள் செயற்பட்டு கொண்டார் என்பதுதான் அந்த நகர முதல்வர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த முறையாக சொல்வதானது அவரை கிழித்தறிந்து விட்டாரா அல்லது எப்படியான? அதை நான் சொல்லியிருக்கிறேன், அதான் விசாரணை சொல்லியிருக்கேன். அந்த சுற்றறிக்கை என்பது இந்த ஒரு சிஓசி என்று சொல்லப்படக்கூடிய கடைகள், கட்டிடங்கள் என்பவற்றின் மீதான ஒரு நடவடிக்கை தொடர்பான சுற்றறிக்கையாகும். அதாவது ஒரு
புதிய கட்டிடம் ஒன்று. அது அது சொந்த தனிப்பட்ட கட்டடங்களாகவும் இருக்கலாம், அதாவது வீடு போன்ற கட்டடங்களாகவும் இருக்கலாம், மற்ற நோக்கத்திலான கட்டடங்களாக இருக்கலாம். எந்த கட்டடங்களாயினும் அந்த கட்டிடங்கள் தொடர்பான இறுதி குடி புகழ் சான்றிதழ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த சான்றிதழ் எடுக்கப்பட வேண்டும். அதாவது அதுக்கு ஏற்ற முற்றேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அதுக்குரிய கட்டணம் செலுத்தப்பட்டு வரி செலுத்தப்பட்டு பின்னர் தான் அவையெல்லாம் முழுமையான பூர்த்தி அடைந்த பின்னர் தான் அந்த சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழ் வழங்கினான் பின்னர் தான் அது அவர்கள் அந்த கட்டடங்களை பயன்படுத்த முடியும் என்பதுதான் அந்த சுற்றறிக்கையினுடைய அடிப்படை விஷயம். அதாவது பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்றால், புதிய கட்டடங்களுக்கு அது பொருத்தமானதாக இருக்கின்றது. சாவச்சேரி நகரில் உள்ள பழைய கட்டிடங்கள், இப்ப சாவச்சேரி நகரத்தில் உள்ள நவீன சந்தை என்று சொல்லக்கூடிய அந்த சந்தை கட்டடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமையான கட்டடங்கள். அந்த கட்டடங்களின் உரிமையாளர்கள் கைமாறி அது வேறு வேறு வகையில செய்யப்பட்டு இப்பொழுது நடவடிக்கைகள் இருக்கு. அவர்கள் முறைப்படி வாடகை இது எல்லாத்தையும் கட்டி கொண்டு வருகிறார்கள். இதில் அடிப்படையான விஷயம் என்னென்றால், அந்த நகரசபை கட்டிடங்கள் யாவும் நகரசபை சொந்தமானது. ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கட்டிடங்கள் வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் அடிப்படை விஷயம். அதை அவர்கள் கைமாற்றினாலும் பழையவர்களுடைய உரிமையாளராகவே கருதப்படுகின்ற நிலைமை ஒன்று இருக்கின்றது. இரண்டாவது, இடையில பல வருடங்களுக்கு பின்னர் அதை புதியவர்களுக்கு நகரசபை கைமாற்றி கொடுத்ததும் இருக்கின்றது, பொது சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட சட்டத்தின் கீழே. இவ்வாறான ஒரு பழைய கட்டடங்களை பொறுத்த மட்டில் இந்த சான்றிதழ்களை அவர்கள் பெறுவது என்பது நடைமுறையில் பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றது என்பதா என்றால், உரிமையாளர்கள் மாறியிருப்பார்கள். அது தொடர்பான ஏனைய தேவையான சான்றிதழ்கள், அந்த கட்டடங்கள் தொடர்பான விவரங்கள் அல்லது அதுக்கு தேவையான விஷயங்களை அவர்களிடம் பெறுவதில் கடினங்கள் இருக்கக்கூடும். ஏற்கனவே அவர்கள் ஒரு கடையை நீண்ட காலமாக நடத்தி கொண்டு வருவர்களுக்கு புதிதாக அவர்கள் இந்த சுற்றறிக்கையினூடாக புதிய கட்டடங்களுக்குரியவர் மாதிரி அவர்கள் நடத்தப்படுகிற தன்மை என்பது ஒரு நியாயமற்றது என்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த பழைய கட்டடக்காரர்களுக்கு இது பொருந்தாது. எனவே இந்த சுற்றறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்ற ஒரு கோணத்தில் தான் அந்த துணை முதல்வர் ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்கள் அதை விமர்சித்து இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தூக்கி எறிந்த விஷயங்களும் இருக்கின்றது. இதுதான் அந்த சபையில் நடந்தது. அந்த சபையில் அமைச்சின் செயலாளர் தொடர்பாக அந்த சுற்றறிக்கை அவர் அனுப்பியதன் தொடர்பாக அவர் சில விமர்சனங்களையும் அவர்களுக்கு தெரியாது அவர் மீதான ஒரு கண்டன விமர்சனங்களையும் அவர் அந்த இடத்துல வைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை தவிசாளர் அவர்கள் தொடர்ந்து அதை அனுமதித்து அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் தவிசாளர் மீது சொல்லப்பட்ட குற்றம். இதுதான் அவர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றமாக இருக்கின்றது. இந்த குற்றம் தொடர்பாகத்தான் முன்னாள் நீதிபதி அரியநாயம் அவர்களை கொண்டு விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணை அடிப்படையில் தான் இவருடைய துணை தவிசாளருடைய பதவி பறிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் இந்த பின்னணியில் உள்ள ஒரு விஷயம். அதாவது சுற்றறிக்கை தொடர்பாக நான் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுதல் விசாரணைக்கான குற்றப்பத்திரத்தையும் பார்த்தேன். அந்த குற்றப்பத்திரத்துல அவ்வாறுதான் இருவருக்கும் ஒரே இதுலதான் இருவருக்கும் ஒரே வடிவத்தில் தான் இருவருக்கும் அந்த குற்றப்பத்திரத்தில் விடயங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். அப்ப இந்த அடிப்படையில் தான் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விசாரணை அடிப்படையில் தான் அவருடைய பதவி விருதாக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. அப்ப அந்த பதவி விருதாக்கப்படுவதற்குரிய விஷயங்கள், அதாவது சட்ட ஆதாரங்கள் 2 விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஒன்று, 1950 வெளிவந்த மாநகர நகரசபை சட்டம். இரண்டாவது 1997 ஆண்டு நினைக்கின்றேன் அந்த மாகாண சபை சட்டம். இந்த 2ஐயும் அவர் ஆதாரமாக கொண்டு அதன் அடிப்படையில் தான் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக கூறி இதை வர்த்தமானி மூலம் அறிவித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இதுல மேலதிகமாக விளங்குவது என்று சொன்னால், அந்த உள்ளூராட்சி ஆணையாளரால் பிறப்பிக்கப்பட்ட அந்த சட்டத்தை அல்லது ஒழுங்கு விதியை விமர்சனம் செய்வதற்காக அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படி எடுத்துக்கொள்ளலாம்.
அதுதான் அவ்வாறுதான் அந்த வேறு அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. நான் அறிந்தவரையில் வேறு வகையான குற்றச்சாட்டுகள் அதாவது குற்றங்கள் மீது வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக நான் அறியவில்லை. ஏனென்றால் வேறு வகையான குற்றச்சாட்டுகள் என்று சொன்னால் நிர்வாகம் சபையை குழப்புவதற்கான நடவடிக்கையாகவோ அல்லது ஊழல் தொடர்பான விஷயங்களாகவோ கூட இருக்கலாம். அப்ப நிர்வாக ரீதியான முறைகேடுகள் அல்லது ஊழல் கையூட்டு தொடர்பான முறைகேடுகள் தொடர்பாக அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. அவ்வாறான குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நான் இருப்பதாக என்னுடைய அறிவு கட்டிய வகையில் அவ்வாறு அதை செய்வதற்கான வாய்ப்பும் துணை முதல்வருக்கு இருக்க முடியாது. அவ்வாறு நடந்ததாகவும் நான் அறியவில்லை. ஆனால் அந்த குற்றச்சாட்டு என்பது அதுவாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் பார்த்த அந்த குற்றச்சாட்டு பத்திரத்திலே இந்த வகையான குற்றச்சாட்டு தான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வகையான குற்றச்சாட்டு தான். அதாவது ஒரு ஒரு அரசு அதிகாரிக்கு எதிராக ஒரு தரம் தாழ்ந்த வகையில் நடந்து கொண்ட என்ற ஒரு வகையில் தான் அது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய ஒழுங்க விதிக்கு மாறானது என்ற ஒரு அடிப்படை கருத்தின் அடிப்படையில் தான் அவர் அதை செய்திருக்கின்றார். அதாவது திறந்தால் விதமான வார்த்தை பிரயோகங்கள் பிரயோகிக்கப்பட்டதாகவா அல்லது செயற்பாடு என்ன? இல்ல, அவர் அப்படியான வார்த்தை பிரயோகம் என்ற நேரடியாக இந்த விஷயம் சொல்லவில்லை. அதாவது அதை வைத்து அவர் நடந்து கொண்ட விதம் என்ற நடத்தையை பற்றி தான் அவர் விமர்சித்திருந்தார். அடுத்ததாக வவுனியா சம்பந்தமான வவுனியாவுடைய மேயருடைய பதவி நீக்கம் சம்பந்தமாக ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த வவுனியா மாநகர முதல்வர் தொடர்பான குற்றச்சாட்டு பத்திரத்தை நான் நேரடியாக பார்க்கவில்லை. அவர் மீதான அவரால் சொல்லப்பட்ட தன் மீது 5 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதாக சொன்னார். அந்த 5 குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்றவை அல்லது பொருத்தமற்றவை என்ற அடிப்படையில் தான் அந்த விசாரணையின் போது தான் தெரிவித்தது மாத்திரமல்லாமல் அதுக்கு துணையாக ஏனைய நபர்களும் அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உட்பட மற்றவர்களும் அதை சொல்லியிருந்தும் அந்த விசாரணையின் போது அவை கவனத்தில் கொள்ளவில்லை என்பது அவருடைய வாதமாக இருக்கின்றது. அதுக்கு மேலாக அவர் தனிப்பட்ட ரீதியில் அவர் ஊழல் செய்தாரா அல்லது அது போன்ற விடயங்கள் பற்றி என்னுடைய அறிவுக்கு எதுவும் தெரியவில்லை. நான் அறிந்த வகையில் பெரும்பாலானவர்களை பொறுத்த மட்டில் அவருக்கு எதிரான வகையிலும் ஒரு உறுப்பினர் அவர்கள் ஒரு சுயேட்சை உறுப்பினராக இருப்பவர் ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருந்தார். அதாவது திருநாவற்குளத்தில் தூர்வாடுறது ஒரு படுக்கை வடிகாலை தூர்வாடுற விஷயத்தில் அவர் தன்னிச்சையாக நடந்து கொண்டது மாத்திரமல்ல கூடுதலான நிதி துஷ்பிரயோகம் அதுக்குள் நடந்திருப்பதாக அந்த பிரேமதாசா என்பவர் அதாவது அவருடைய ஒரு சுயேட்சை உறுப்பினர் என்பவர் தன்னுடைய ஒரு ஊடாக அதை சொல்லி இருந்தார். ஆனா அதற்கு மறுத்து அதவாறு அல்ல என்ற விஷயத்தையும் இவர் தன்னுடைய அறிக்கையில் அல்ல ஊடகத்தின் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் என்னை பொறுத்தமளவில் அதில் எவ்வளவு உண்மை பொய் இருக்கின்றது என்பதை என்னால சொல்ல முடியாதது இருக்கின்றது. என்ன நான் அந்த களத்தை சார்ந்து இருக்கவில்லை என்றபடியினால் அவர் எப்படியானவர் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாகவே அவர் ஒரு அப்படியான ஊழல் செய்கின்ற ஒரு நபர் அல்ல என்பதுதான் பொதுவான ஒரு அபிப்பிராயமாக இருக்கின்றது. இந்த சாவச்சேரி விடயத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்ற விசாரணையிலே என்ன விதமான ஒரு முடிவுகளை அதாவது அந்த விசாரணையின் பொழுது அந்த மேல் நீதிமன்ற ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி என்ன வகையான அந்த விளக்கங்களை செய்திருந்தார் என்ற வகையான ஏதாவது தகவல் இருக்கின்றது? இல்ல, அந்த தகவல்கள் எல்லாம் இல்லை. இப்போ உதாரணமாக அது விசாரணை நடைபெற்றது, விசாரணைக்கு இந்த குறிப்பிட்ட உறுப்பினர்கள் தோன்றி இருந்தார்கள், அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் விசாரணைகள் செய்யப்பட்டன. அது தொடர்பான அறிக்கை நீதிபதி அவர்கள் ஆளுநருக்கு வழங்கி இருப்பார். ஆளுநர் அதே அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பார். நிச்சயமாக இவ்வாறான ஒழுக்காற்று விசாரணைகள் அடிப்படையில் என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த நீதிபதியினுடைய அதாவது விசாரணை பொறுப்பாளருடைய இதாக இருப்பது இல்லை. அவர் சில விஷயங்களை விதந்துரைத்திருப்பார். அதன் அடிப்படையில் ஆளுநர் தான் தத்துணிவின் அடிப்படையில் இந்த முடிவுகளை எடுப்பது இதுதான் ஒரு முறையாக இருக்கின்றது.
மன்னிக்கவும் ராஜ், ஒரு சந்தேகத்தை கேட்க விரும்புகிறேன். அதாவது இந்த சுற்றறிக்கை என்பது சாவகச்சேரி நகர சபைக்கு மட்டும் வழங்கப்பட்டதா, அல்லது பொதுவாக யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதேச சபைகள், நகர சபைகள் இல்ல, எல்லாருக்கும்? இந்த சுற்றறிக்கை என்பது எல்லா இடத்துக்கும் வழங்கப்பட்ட ஒரு அவருக்கு செயலாளருடைய சுற்றறிக்கை என்பது ம். எல்லா சபைகளுக்கும் பொருத்தமானதாகத்தான் இருக்கக்கூடும். எல்லாருக்கும் செயலாளருடைய சாவச்சேரிக்கு மட்டும் அது இருக்க முடியாது. ம். ஆனால் அந்த பிரதேச சபைகள்ல பொறுத்தவரை நகர சபை, மாநகர சபை, நகர சபை, 2 நகரசபை, 3 நகரசபையும் ஒரு மாநகர சபையும் இருக்கின்றது. மற்ற எல்லாம் பிரதேச சபைகள். இதுல கூடுதலாக இவ்வாறான பிரச்சனைக்கு உள்ளாறது நகர சபையும் மாநகர சபையுமா தான் இருக்க முடியும். ம். நீங்கள் கேட்டதில ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதாவது ஏனைய சபைகளுக்கு இவ்வாறு அனுப்பப்பட்டும் ஏனைய சபைகள் அது தொடர்பாக எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இந்த சாவச்சேரி நகர சபை தொடர்பான ஒரு எதிர்வினை தான் அது அவ்வாறான இருந்தது. நான் நினைக்கிறேன் இதுக்கு அடிப்படை காரணம் அந்த சபைகள்ல இது தொடர்பாக என்ன எதிர்வினை ஆற்றினார்களோ அல்லது அதை பற்றி தெரியாது. இந்தபடியும் கூட அந்த சபைக்குள் மூடிய சபைக்குள் நடைபெற்றிருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விடயமாக வந்திருவதற்கான வாய்ப்பு இல்லை. இது ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது அந்த சபையில நடந்து கொண்ட விதம் சமூக ஊடகங்கள்லையும் ஏனைய பழமையான ஊடக செய்திகள்லையும் கூட, யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடக செய்திகளையும் கூட அவர் நடந்து கொண்ட அவ்வாறான அந்த காட்சியும் அவர் பேசிய வார்த்தைகளும் அவ்வாறே செய்திகளாகவும் சமூக ஊடகங்கள்லையும் வந்தது. அந்த ஒரு நிலைமைதான் ஒரு ஆளுநருக்கும் அல்லது அந்த அதிகாரம், அதாவது அந்த நடைமுறையில சில விடயங்களை அவர்களுக்கு தென்படுத்தி இருக்கலாம். அதாவது ஒரு கட்டமைப்பின் கீழான நடவடிக்கையின் மீது ஒரு செயலாளர் மீது அல்லது அதுக்கு பொறுப்பதிகாரி ஒருவரை ஒரு தரம் தாழ்த்தியாகவோ அல்லது அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளுகின்ற பொழுது அது ஒட்டுமொத்த ஆட்சி கட்டமைப்புக்கும் ஏதாவது ஒரு பங்கம் ஏற்பட்டிருக்கணும் என்ற ஒரு சிந்தனை கூட அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதை அவ்வாறு அவர்கள் சிந்திக்காமல் இருப்பதில் ஒரு இருக்க மாட்டார்கள் என்றோ அல்லது சிந்திப்ப தவறு என்றோ நாங்கள் அதில் சொல்ல முடியாது. இது எந்த காலத்தில் நடைபெற்றது இந்த விடயம்? இது விடயம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இப்ப 6 மாதங்கள் 5 மாதங்களுக்கு மேலாக கடந்த ஜனவரி மாதம் நடந்ததாகத்தான். அந்த ஜனவரி மாதம் தான் நடந்தா இருக்க வேண்டும். நான் குறிப்பிட்ட தேதியை நான் சொல்ல முடியாம இருக்கின்றது. அண்மையில் நடந்த விஷயம். சரி, இது தொடர்பாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னரும் இருந்த வடமாகாண ஆளுநர்கள் சில சபைகள் மீது எடுத்திருந்ததாக பத்திரிகை செய்திகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லக்கூடிய? 2 விஷயத்தை சுட்டிக்காட்டலாம் நினைக்கிறேன். வடக்க பொறுத்த மட்டில் அவர் சார்ல்ஸ் ஆளுநராக இருந்த பொழுது மன்னார் நகர சபையில் இவ்வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல மாகாண சபை நடந்த போது முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு முறைதான் மாகாண சபை இங்கே இருந்தது. அப்பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் வல்வெட்டித்துறை நகர சபை முழுமையாக அவர்களுடைய செயற்பாட்டை நிறுத்தியதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேதான் அந்த சட்டப்படி ஒழுங்குமுறைப்படி இவ்வாறான ஒரு முறைப்படி ஒழுக்காற்று விசாரணை முறைப்படி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை நியமித்து அதன் ஊடாக பெறப்பட்ட அடிப்படையில் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில பொதுவாக இதை நியாயப்படுத்துவோர், இப்போ செய்வதை நியாயப்படுத்துவோர் பழைய விடயங்களை அவ்வாறு சொல்லி நியாயப்படுத்துவதை பார்க்கின்றோம். இதுல என்னுடைய கருத்து என்னென்று சொன்னால், ஒரு தவறை செய்வதற்கு முன்னிய தவறுகளை முன்னுதாரணமாக காட்டி செய்வது என்பது ஒன்று. குறிப்பாக ஆளுநர் இந்த பதவியில் இருந்து அகற்றுவதற்கும் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை முடிவெடுப்பதற்கும் இடையில் வேறுபாடு இருக்கின்றது. அவ்வாறுதான் என்றாலும் ஒரு மக்கள் ஒரு ஜன அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினரை அல்லது ஒரு சபையை முற்றுமுழுதாக பதவியை விரிதாக்குவது என்பது மிக கவனமாகவும் இறுதிக்கட்டமாகவும் இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் எடுத்தேன் கவிட்டேன் என்று உறுப்பினரை பதவி நீக்கம் செய்வதோ அல்லது ஒரு சபையை அகற்றுவதோ, அது விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்த பொழுது செய்தால் என்ன, சார்ல்ஸ் ஆளுநராக இருந்த பொழுது செய்தால் என்ன, இப்பொழுது
வேதநாயன் அவர்கள் ஆளுநராக இருந்து செய்த இது ஒரு மிக முக்கியமாக இதை தவிர்ப்பதற்கான விஷயங்களைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒழுக்காற்று நடவடிக்கைகள் என்பது பதவியை அகற்றுவது மட்டுமல்ல. நான் நினைக்கிறேன் மல்வெட்டித்துறை நகர சபையில் பாரிய ஊழல் நடவடிக்கைகள் நடந்ததன் அடிப்படையில் அது மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் நினைக்கிறேன். எனக்கு சரியாக அதை சொல்ல முடியாம இருக்கின்றது. அவ்வாறு என்று சொன்னாலும் ஒரு விடயங்களை நாங்கள் சரியான முறையில் நடத்துவதற்கு பல தெரிவுகள் இருக்கின்றன, பல தெரிவுகள் இருக்கு. அதுவும் நான் என்னை பொறுத்தமட்டில் இந்த சாவச்சேரி துணை முதல்வர் செய்த குற்றம் 2 விஷயம் பார்க்கணும். ஒரு புறத்துல அவர்களை பொறுத்தமட்டிலே ஒரு நிர்வாகத்தை எதிர்ப்பில்லாமல் அல்லது நிர்வாகத்தை சீராக நடத்த வேண்டும் என்பதில்லை, அந்த பொறுப்பு அவர்களுக்கு அந்த கடமை இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனா மறுபுறத்தில உறுப்பினரை பொறுத்த மட்டிலும் சில நியாயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. 2, ஒன்று, அவர் தன்னால் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு ஒரு பொறுப்புடையவராக இருக்கின்றார், வகை கூற வேண்டியவராக இருக்கின்றார். அந்த வகையில அவர் அந்த சுற்றறிக்கை தொடர்பாக விமர்சனம் செய்த முறை தவறாக இருந்தாலும் செய்ததை நாங்கள் அவர் செய்ததை பிழை என்று சொல்வதற்கு இல்லை. செய்த முறை 2 இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் பிழை என்றாலும் அது சரியான முறையில் அணுகிற வேண்டிய அணுகுமுறை ஒன்று இருக்கின்றது. அந்த வகையில் அவர் தவறிழைத்ததாகவே நான் கருதுகின்றேன். ஆனால் 2வது விஷயம், அந்த தவறுக்கு வழங்கப்பட்ட தண்டனை எவ்வளவு தூரம் ஆனதா என்றதான் என்னை பொருத்தமல்ல கேள்வி. அப்ப என்னுடைய ஒரு கருத்து, எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். வேண்டுமானால் அவரை உபதவிசாளர் துணை முதல்வர் என்ற பதவியில் இருந்து தற்காலிக நிறுத்தி இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு அவர் கூட்டங்கள்ல கலந்து கொள்வதை தடுத்து ஒரு எச்சரிக்கை அவருக்கு வழங்கி இருக்கலாம். இது போன்ற, அதாவது அவர் உறுப்பினர் பதவியை பரிதாக்குவதை தவிர வேறு ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுத்திருப்பது கூட பொருத்தமாக இருக்கும் என்பது, அவர் தவறாக இருந்தால் அதை எடுத்திருப்பது பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது ஒரு ஜனாவளியில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினரை ஒரு சிறிய குற்றத்துக்காக, சிறிய தவறுக்காக அதை உடனடியாகவே அவர் பதவியிலிருந்து அகற்றுவது என்பது உண்மையில் அந்த ஆளுநர் வேறு இதுக்காகத்தான் ஒழுக்காற்று நடவடிக்கை தானா அல்லது வேறு நோக்கங்களும் இருந்ததா என்ற ஒரு ஐயத்தை எழுப்ப வைக்கின்றது. இந்த விடயத்துல நான் இப்படியும் யோசிக்கிறேன், மாநகர சபை அகற்றுவதற்கு சமகாலத்துல இதுவும் துணையாக கொள்ளப்பட்டதா என்பது நான் யோசிக்கின்றேன். ஏனென்றால் வவுனியா மாநகர சபை என்பது ஒரு தொங்கு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சபையாகும். அங்கே மாநகர முதல்வராக இருப்பவர் அவருக்கு எந்த விதமான என்னன்னு சொல்றது, அறுதி பெரும்பான்மை ஒரு தனிப்பட்ட ரீதியில் கிடைக்காது. பல கட்சிகளை சேர்ந்து அவர்களுடைய ஆதரவுடன் அவர் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. மறுபுறத்தில் தேசிய மக்கள் சக்தி 8 உறுப்பினர்கள் 7 உறுப்பினர் அவருடன் சார்ந்து வேறு நபர்களும், நான் நினைக்கிறேன் சுயேட்சை உறுப்பினர் உட்பட அவர்கள் பக்கத்தில் ஒரு எதிரான பலம் இருக்கின்றது. அப்ப தேசிய மக்கள் சக்தி வவுனியா மாநகர சபையை தன்வசம் ஆக்குகின்ற ஒரு நடவடிக்கையாக இதை செய்திருக்குமோ என்று நான் என்னால பார்க்க ஒரு ஐயம் எனக்கு இருக்கின்றது. இன்றைக்கு ஏன் அப்படி ஐயம்னா, இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அவ்வாறான செயற்பாடுகளில் தான் நடந்து கொண்டு போகுது. இன்றைக்கு திணைக்களங்களிலும் சரி, இவ்வாறான சபைகளிலும் சரி, ஒரு தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லது இன்னொரு கட்சியினுடைய ஆதிக்கம், குறிப்பாக மற்ற கட்சிகளோட தமிழ் கட்சிகளுடைய இருக்கின்ற சபைகளினுடைய குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக பல முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றன. சாவச்சேரியில கூட 3 தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அடிக்கடி ஒன்று கூடி, நான் அதை உறுதியாகவே சொல்வேன், ஒன்று கூடி இந்த இல்லாத பொல்லாத பொய்களை சபைக்கு எதிராக கடிதங்களாக தயாரித்து ஆளுநர் மற்றும் சபைகளுக்கு திணைக்களங்களுக்கு அனுப்புவது மாத்திரமல்ல, இங்குள்ள சாவச்சேரியில் உள்ள முக்கிய நபர்களுக்கும் அவ்வாறான கடிதங்களை, நாங்கள் சொல்லுவோம் மொட்டை கடிதம் என்று, அவ்வாறான ஒரு கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் திணைக்களத்தில் இந்த கடிதங்கள் வருகின்ற பொழுது திணைக்களத்தில் இருந்து வழமை போல அவர்கள் விசாரணை செய்து கொண்டு போவார்கள். இதில் சபை உறுப்பினர்கள் அல்ல தவிசாளர் துணை தவிசாளர்களை மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய
கணக்காளர்கள், செயலாளர் மற்றும் வேற முக்கியமான அதிகாரிகள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்து அவர்கள் இதென்றார்கள். ஆனால் இதுவரையிலே அவ்வாறான அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக திணைக்கள ரீதியாக விசாரிக்கப்பட்டு ஆளுநர் அலுவலகத்தினால் விசாரிக்கப்பட்டு எந்த விதமான குற்றங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நான் ஏன் இதை உதாரணத்தை சொல்கிறேன் என்றால், இது இங்கே மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா சபைகளிலும் இந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இவ்வாறான சில குழப்ப நடவடிக்கை இவ்வாறு செய்கிறவர்கள் சபையில் எப்படி நடப்பார்கள் என்பதை நீங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. இதுல ஒட்டுமொத்தமாகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உத்தி, அரசியல் உத்தி என்னென்றால், தமிழ் மக்கள் ஒரு ஒழுங்காக நிர்வாகம் செய்ய தெரியாதவர்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குதல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வாறான சபைகளில் மட்டுமல்ல, ஏனைய மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள், பிரதேச சபை கூட்டங்கள், இவ்வாறான ஒரு நிலையில் வேறு சில நடவடிக்கைகளினூடாகவும் அதை அவர்களுடைய அதாவது அவர்களுடைய பரப்புரைகள் அல்லது அவர்களுடைய பேச்சுகளில் மாத்திரமல்ல, செயற்பாடுகளிலும் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை உருவாக்க விரும்புகிறார்கள். இதனூடாக என்ன அவருடைய நோக்கம் என்றால், தமிழ் மக்களிடம் இவ்வாறான சபைகளை, எதிர்காலத்தில் ஒரு மாகாண சபை வந்தாலும் கூட அதுவும் அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம், தமிழ் மக்களிடம் இவ்வாறான சபைகளை வழங்குவதனூடாக அவர்கள் சரியாக செய்ய மாட்டார்கள், ஊழல்வாதிகள் நிர்வாகம் செய்ய மாட்டார்கள், தங்களுக்கு அடிபடுவார்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி, நாங்கள் தான் சிறப்பான கட்டமைப்புடையவர்கள் செய்வோம் என்ற ஒரு பிம்பத்தை, ஒரு மாய தோற்றத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். இதற்கு எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுடைய சபையில இருக்கக்கூடியவர்களும் துணை செய்கிறார்கள். தங்களை அறிந்தோ அறியாமலோ துணை செய்கின்றார்கள் என்பது உண்மை. இது என்னுடைய ஒரு ஊகம் அல்லது ஒரு அவதானிப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் தான் எல்லா சபைகளிலையும் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். முல்லைத்தீவு கரத்துறை பற்றும் இவ்வாறான ஒரு நிலவையின் ஊடாகத்தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய கைக்கு போனது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில் தான் இந்த மாநகர சபையையும் அவர்கள் கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக மாநகர முதல்வர் மீது இவ்வாறான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது, தனித்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதனால் ஏற்படக்கூடிய விமர்சனங்களை தவிர்ப்பதற்காக இவருக்கும் சாவச்சேரி நகரசபை துணை முதல்வருக்கும் ஒரு சிறிய குற்றத்துக்காக ஒரு பெரிய தண்டனையை வழங்கி அது இடைநிறுத்தப்பட்டதா என்ற ஒரு ஐயம் அல்லது ஊகம் என்னிடம் இருக்கின்றது. இன்னும் மிக விரைவிலே அதற்கான ஒரு விடையை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது பெரும்பாலும் அது இந்த உறுப்பினர்களுக்கு சாதகமான ஒரு முடிவுக்குத்தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆளுடைய தீர்மானம் தொடர்பாக முதல் இடைக்கால தடை விதிக்கப்படலாம். அதை தொடர்ந்து வழக்கல் நடந்தாலும் கூட ஒரு சரியான முறையில் அது தீர்ப்பு எவ்வாறு ஆளுநருடைய இது முழுமையான சரியானதாக இருக்குமா என்பது எனக்கு ஒரு ஐயுறவாக இருக்கின்றது. உறுப்பினர்கள் சார்பான தீர்ப்புகளுக்கும் வர வாய்ப்பு இருக்கின்றது. எதுவாயினும் வவுனியா மாநகர சபை தொடர்பான எதிர்கால அணுகுமுறைகள் அல்லது எதிர்கால நிகழ்வுகள் இது உண்மையா, நான் சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டு உண்மையா அல்லது தவறா என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் சொல்வது தமிழ் மக்களால் அந்த சபைகளை ஒழுங்காக நடத்த முடியாதா, அல்லது தமிழ் தேசிய கட்சிகளால் அந்த ஒழுங்காக நடத்த முடியாது என்று சொல்ல வருகிறீர்களா? இல்ல தமிழ் தேசிய கட்சிகளால் தான் நடத்த முடியாது. தமிழ் மக்கள் என்பது, அதாவது இந்த சபைகள் இவ்வாறான விடயங்களை நடத்துவது தமிழ் மக்கள் தான். இப்ப தேசிய மக்கள் சக்தியில இருந்தும் ஒரு சபை தெளிவுபடுத்த விரும்புகின்ற நீங்கள் தேசிய மக்கள் சக்தியில இருந்தும் யார் வந்தாலும் தமிழ் மக்களாத்தான் இருக்க முடியும். அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் அல்ல தமிழ் கட்சிகளால் நடத்த முடியாது என்ற ஒரு தோற்றப்பாடுதான் அவர்களை பொறுத்தமட்டில் உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார். நீங்கள் அமைச்சர் சந்திரசேகரன் அல்லது அது போல பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊடக மாநாடுகளையும் அல்லது அறிக்கைகளையும் நீங்கள் இந்த தொனி ஒன்று இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுவதை நான் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு விடயமும் சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாகவும் கூட இந்த 2 நபர்களும் பதவியிலிருந்து தூக்கப்பட்டதாக, அதாவது
பிளட் இது தொடர்பாகவும் ஒரு விமர்சனம் இருக்கின்றது. 2 சபைகள், இவர் சாவச்சேரி துணை முதல்வர் அவரும் பிளட் கட்சியை சேர்ந்தவர், மாநகர சபை வவுனியாவும் அவரும் பிளட் கட்சியை சேர்ந்தவர் தான். அந்த வகையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் புலட் கட்சியினுடைய தலைவர், மற்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது தொடர்பாக ஒரு இடத்துல சுட்டி காட்டியிருந்தார். அதுவாக இருக்கலாமோ என்று ஒரு ஐயுறவு இருக்கின்றது என்றும், இது தொடர்பாக நான் சொல்வதற்கு இல்லை. ஆனா என்னுடைய பார்வை அவ்வாறு வேதநாயகன் ஆளுநர் அவர்கள் அவ்வாறு தனிப்பட்ட ஒரு கட்சி அல்ல தனிநபர் ஒரு இதனூடாக எடுத்திருப்பார் என்று இல்லை. என்ன ஒரு வகையான விமர்சனம் இருக்கின்றது. தற்பொழுது பதவியிலிருந்து நீக்கப்பட்ட வவுனியா மாநகர சபை, சாவச்சேரி மற்றும் அவற்றை விட மன்னார் நகர சபை மற்றும் பருத்தித்துறை நகரசபை போன்றவை மீதும் இவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பருத்தித்துறை நகரசபை தலைவர் மீதும் தவிசாளர் மீதும் இவ்வாறான ஒரு விசாரணை நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் அதுக்கான முடிவுகள், அதாவது ஆளுநராலே அதுக்கான நடவடிக்கை என்னென்று வெளிப்படுத்தவில்லை. அதே போல மன்னார் தவிசாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் அதிலே ஒரு தவறு நடந்ததன் காரணமாக இருக்கக்கூடிய கடிதத்தில் நகரசபைக்கு பதிலாக மாநகர சபை என்று போட்டதன் காரணமாக அந்த நீதிமன்றத்தினூடாக அது வலுவற்றதாக்கப்பட்டிருக்கின்றது தற்காலிகமாக. அப்ப இவ்வாறு இதுவரை இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சபைகள் 4மே தமிழரசு கட்சி தவிர்ந்த ஏனைய கட்சிகளின் வசம் இருக்கின்ற நடவடிக்கைகள், சபைகள். மன்னார் இல்லை இப்போது தவிசால் ராயப்பேட்டலோ அங்கேயும் ஒரு தொங்கு சபைதான். வவுனியா இப்பொழுது இணையத்தப்பட்ட காண்டிபன் அவர் புலட்டை சேர்ந்தவர், அங்கேயும் ஒரு தொங்கு சபைதான். அதே வேளையில இங்கே நகரசபை சாவச்சேரி மற்றும் பருத்தித்துறை நகரசபை 2மே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது இலங்கை காங்கிரஸ், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னம், சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் ஆளுகை கீழே இருப்பவை. அப்ப 4ம் தமிழரசு கட்சி தவிர்ந்த வேறு கட்சிகளின் இதற்கு கீழ் இருப்பவை என்ற ஒரு விமர்சனமும், அதாவது ஏனைய கட்சிகளை விட்டுட்டு தமிழரசு கட்சிகள் உள்ள சபைகளை விட்டுட்டு மத்திய கட்சிகள் இருக்கிற மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறார். எனவே இதில் தமிழரசு கட்சியினுடைய வேறு என்ன உள் நோக்கங்களும் இருக்கக்கூடுமா அல்லது அவர்களுடைய செல்வாக்கு இருக்கக்கூடுமா என்ற ஒரு ஐயமும் வெளிக்கிடப்படுகின்றது. இது எல்லாம் வெறும் ஊகமாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பிளட் மீது வேதநாயகன் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு செயலை செய்வென்றவரை நான் நினைக்க மாட்டேன். நான் அடிப்படையில இருக்கக்கூடிய உண்மை இந்த தனிப்பட்ட விடயங்கள் அல்ல. உண்மையில் ஆளுநர் என்பவர் எங்களுக்கு அறிந்த போல அரசியல் அமைப்பு ரீதியாக, நியமன ரீதியாக அவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு முகவர் தான். இங்கே அவருடைய நியமனத்தின் அடிப்படையில் அவர் ஆளுங்கட்சியின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றவராகவே இருப்பாரே ஒழிய நிச்சயமாக வேறு ஒரு சாதாரண மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி போன்ற நடவடிக்கைகள் மக்களை மையப்படுத்தி செய்வார் என்று நாங்கள் முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. அவர் அதற்கு பங்கம் இல்லாமல் தன்னால் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வார். அது தனிநபர், அந்த ஆளுநர் பதவியில இருக்கக்கூடிய தனிநபர்களுடைய நடவடிக்கையை பொறுத்தது. ஆனால் நிச்சயமாக இவ்வாறு ஆளுங்கட்சியினுடைய அழுத்தங்கள் என்பது ஒரு வகையில் அவர் ஒரு பொறிக்கில் அகப்பட்டதான். ஒரு ஆளுநர் என்பது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பொறிகளை இருக்கின்ற ஒருவர் தான். ஒரு வகையில் அவர்கள் சொல்வதை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அந்த பதவியிலே அவர் இருக்க முடியாது என்பதுதான் அந்த நியமனமும் அரசியலமைப்பு ரீதியாக வரலாற்று இருக்கின்றது. அப்ப இதுக்குள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய தனி குணங்களுக்கு ஏற்ப வளைஞ்சு சுழிஞ்சு எவ்வளவு தவிர்க்க முடியுமோ தவிர்த்து செய்யக்கூடிய செய்வார்கள். இந்த வகையில தான் நான் பார்க்கிறேன். ஆளுநர் என்பவர் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாலே நிச்சயமாக இந்த ஏனைய பல விடயங்களில என்பிபியினுடைய அழுத்தங்கள் தான், நியமனங்கள் தொடக்கம், இடமாற்றங்கள் தொடக்கம், சாதாரண கூட்டங்கள் தொடக்கம். இப்ப என்னென்றால் இப்ப நீங்க ஒருங்கிணைப்பு கூட்டம் போன்ற கூட்டங்களை பார்த்திருக்கலாம். பிரதேச சபை கூட்டங்கள்ல முன்னர் அந்த கூட்டங்களை குழப்புவதற்கு டக்ளஸ் அங்கஜன் போன்றவர்கள் தங்களுடைய
ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வருவார்கள். உண்மையில் சட்டப்படி ஒரு பிரேசபை நகர ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல பிரேச மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்ல துறை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஈடுபடலாம். ஆனால் ஒரு அரசாங்க அதிபர் அல்ல ஒரு பிரதேச செயலாளர் நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு அழுத்தங்களை சுமக்க வேண்டியதான் இருக்கிறார். இந்த நாட்களை எல்லாம் போடுங்க என்றால் அதுக்கு அவர்களுக்கு ஒரு லேபிளை கொடுத்துட்டு இதெல்லாம் போடுங்க வேற ஒண்ணுமெண்டா அவர் கொடுக்க இது நடக்குது, இதுதான் நடக்குது. அப்ப அவர்கள் ஒவ்வொரு முந்தி டக்ளஸ் சங்கஜன் போன்றவர் கூட்டிக் கொண்டு வந்த போல இப்ப சந்திரசேகரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜேவிபி என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டிக் கொண்டு வரார்கள். அந்த அவர்களாலேயும் இந்த கூட்டங்கள் குழப்பப்படுகின்றது. அந்த ஆக்கள் மாறினார்களே ஒழிய அந்த சிஸ்டம் மாறவில்லை. அதே மாதிரி தான் இருக்கிறது வடபகுதியில. அப்ப இப்படி பல விஷயங்கள்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய தலையீடுகளும் அழுத்தங்களும் இருக்கின்ற பொழுது ஒரு ஆளுநர் என்ற அரசியலமைப்பு ரீதியாக நியமனம் பெற்றவர் நிச்சயமாக அவர்களுடைய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுக்க இவர் துணை போய்த்தான் ஆக வேண்டும். அவ்வாறான ஒரு நிலையில் தான் வேதநாயகன் செயற்படுவதாக பொதுவாக கருதப்படுகின்றது. என்னுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கின்றது. சரி, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் சில விமர்சனங்கள், அதாவது தமிழரசு கட்சியை சாராத சபைகளின் மீதுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று. ஆனா இருந்த பொழுதும் கூட வவுனியாவினுடைய மேயர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது தமிழரசு கட்சியின் செயலாளர் தான் அவருக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வாதாடி அந்த வழக்கை வென்று மீண்டும் அந்த பதவியை அவருக்கு தக்க வைக்க பண்ணியிருந்தார். அப்படி இருக்கும் நிலையிலே இந்த சபைகளுக்கான நடவடிக்கைகளும் கூட தமிழரசு கட்சியினுடைய செயலாளரால் தான் கையாளப்பட போவதாக இருக்கின்றது. இந்த மாநகர சபையினுடைய வவுனியா மாநகர சபையினுடைய விடயத்தை சுமந்தன் அவர்களும் சாவச்சேரி நகர துணை முதல்வர் பதவியினுடைய விஷயத்தை குமரவடிவேல் குருபரனும் கையாள்றதாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் இன்றைக்கு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். அதற்கான இன்றைக்கு போயாண்டபடியினால் இன்றைக்கு விடுமுறை என்ற காரணத்தினால் நாளைக்கு அதை செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். இல்ல நான் சொல்ல வந்தது விமர்சனங்கள் அவ்வாறான ஒரு நிலைமை அவ்வாறான ஊகங்களுக்கும் வழிவகுத்து விட்டது என்று உண்மையில் நான் இதை சொல்லாம நேற்றைய செம்மணியில் நடந்த நிகழ்வினூடாக தமிழரசு கட்சியினுடைய தலைவரை நான் சந்திக்கக்கூடிய இருந்தது. எனக்கு அருகில் அவர் அமர்ந்திருந்தபடியினால கதைக்கக்கூடிய இருந்தது. நான் கேட்டேன், என்ன ஸ்ரீஞானம் ஐயா, இந்த இது தொடர்பாக உங்கள் கட்சி சார்பாக இதுவரை எந்த கண்டனமும் வரவில்லை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் போல் இருக்கின்றது என்று நான் சொல்ல, இல்லை அப்படி அல்ல, இவர்கள் நான் தான் அதை மறைச்சு வச்சிருக்கிறேன், உறுப்பினர்களை அறிக்கை விட வேண்டாம் அல்லது எதுவும் சொல்ல வேண்டாம் என்று. என்னால் அவளை அனுமதித்தால் அவர்கள் கண்டபாட்டுக்கெல்லாம் கதைத்து விடுவார்கள், அது இன்னும் வேற பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். எனவே நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று நான், அதாவது நேற்று அந்த சபை தவிசாளர்களுடனான கூட்டங்கள் நடத்தது ஒரு அறிக்கை நாங்கள் விடக்கூடும் என்ற ஒரு அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் இப்படியெல்லாம் கருதக்கூடாது, வவுனியால அந்த பதவிகளுக்கு மேயருக்காக வழக்கு பேசுபவர் சுமந்திரன் எங்களுடைய செயலாளர் தானே என்று நான் சொன்னேன். நான் அதற்கு என்னுடைய பதில், சரியையா, நான் இது ஒரு பொதுவான கருத்து என்ற இதுவரை உங்களுடைய அறிக்கை ஒன்றும் வராதபடினால் ஒரு பெரிய கட்சி ஒரு ஜனநாயக மீறலுக்கு ஒரு கண்டன அறிக்கை விடையில்லை என்றபடியினால் இவ்வாறான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்தேன். ஆனால் வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் அவருக்காக ஒருவர் உங்களோட கட்சியை சேர்ந்த ஒருவர் முன்னிலை ஆகிறார் என்பதை கொண்டு அதுதான் உங்களுடைய கட்சியின் கருத்தென்று நான் கருத முடியாது. ஏனென்றால் அது ஒரு தொழில் சார்ந்த அணுகுமுறை. வெவ்வேறு நோக்கங்களுக்காகவும் அதற்கு முன்னிலை ஆகலாம், பணத்துக்காக முன்னிலை ஆகலாம், நட்புக்காக முன்னிலை ஆகலாம், அல்லது தன்னுடைய ஒரு பிரபலத்துக்காகவும் முன்னிலை ஆகலாம். அதுக்கெல்லாம் வேறான ஒரு கட்சி என்ற அடிப்படையில சரி, உறுப்பினர்கள் கதைக்காட்டிலும் நீங்கள் ஒரு அறிக்கை இதுவரை விடவில்லை என்பது எனக்கு ஒரு குறைபாடாக இருக்கிறது என்பதை அவருக்கு நான் சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதிலேயும் அவர்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகின்றது. சத்யபாலன், ஒரு சிறிய அளவு எடுத்துக்கொண்டு ஏனைய விடயங்களை செல்லாமல் இருக்கின்றேன். ஒரு சில கேள்விகள், அதாவது இந்த நிர்வாக சேவை அதிகாரிகள் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடும் போது மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் தொடர்பாக தாறுமாறாக பேசுவதும் தூஷண வார்த்தைகளால் சபையிலே பதிவுகள் செய்யப்படுவதும்
நிர்வாக அதிகாரிகள் இந்த மக்கள் பிரதிநிதியின் ஒரு அடிமைகள் என்பது போல் நடத்தப்படுவதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டு பொதுவாக அந்த அரச ஊழியர்களினால் முன்வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு? நிச்சயமாக இந்த ரெண்டு பக்கம் நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக சில என்னை பொறுத்த மட்டும் சில விமர்சனங்கள் இருக்கின்றது. முதல், இந்த சபை உறுப்பினர்கள் தவிசாளர் உட்பட சபை உறுப்பினர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் அந்த சபை ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம் அல்லது அது அந்த மாற்று கட்சியெல்லாம் இருக்கலாம். உண்மையில் இந்த உள்ளூராட்சி சபைகளில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற இந்த வகைப்பாடும் இல்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆளுந்தரப்பை சேர்ந்த கட்சி உறுப்பினர்களாக இருக்கலாம், ஏனைய உறுப்பினர்களாக இருக்கலாம். விடயங்களை அது அரசாங்கத்தினால் வருகின்ற சுற்றறிக்கையில் அறிவித்தல் தொடர்பான விஷயங்களை மாத்திரமல்ல, அந்த சபைக்கு வருகின்ற எல்லா விடயங்களையும் அணுகுவதற்கென்று ஒரு ஒரு பண்பட்ட முறைகள் இருக்கின்றன. உண்மையில் இந்த நான் உதாரணமா சொல்ல போனால், இதுல துணை தவிசாளர் இந்த விடயம் தொடர்பாக நடந்து கொண்ட அணுகுமுறை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பது என்னுடைய கருத்து. அது நான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய விஷயம் என்னென்று சொன்னால், அந்த ஒன்றை சொல்லி போட்டு உங்களோட கேள்விக்கு வருகிறேன். அவர் செய்தது சரியானது அல்லது நியாயமானது என்று நான் சொல்ல வரவில்லை. அதுக்கு உதாரணமாக அவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது தவிசாளர் அல்லது அவர்கள் அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட குழு நேரடியாக போய் அமைச்சின் செயலாளர் இந்த இவ்வாறு நீங்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறீர்கள், நடைமுறையில் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, இது தொடர்பாக நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையை, ஒரு மாற்று முறைகள் ஏதாவது வகுக்கலாமா, இது ஒரு சிந்தியுங்கோ, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அதை பற்றியே கதைக்கலாம் என்ற ஒரு ஏதாவது ஒரு ஒரு அணுகுமுறை. ஏனென்றால் நகர சபைகள் ஒரு வகையில் இந்த மாகாண அமைச்சு அதிகாரிகளின் கீழ் செயற்படுகின்ற ஒரு வரையறைக்குள் செயற்படுகின்ற சுதந்திரமான சபைகள் தான். ஆனால் அவை கையில் இருக்கின்றது. மற்றது இப்ப அவர்கள் சொல்லுகின்ற அதிகாரிகள் சொல்லுகின்ற அந்த சுற்றறிக்கைகள் பெருமளவுக்கு இலங்கை முழுவதுக்குமானது மட்டுமல்ல, அந்த சுற்றறிக்கைகள் ஒரு வகையில் சபைகளுக்கும் நன்மை தரக்கூடிய சுற்றறிக்கைகளாக தான் இருக்கும். அது நாங்கள் இருக்க முடியாது. அவ்வாறு சபை ஆனால் உண்டு சுற்றறிக்கை ஒரு அலுவலகத்திலிருந்து சுற்றறிக்கை அனுப்பலாம். ஆனா களம் எப்படி இருக்கிறது என்பதை தீர்மானிக்கிறவர்கள் இந்த சபை உறுப்பினர்கள், ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள். அவர்கள் எப்பொழுதும் மற்ற பக்கத்தை விட மக்கள் நலனையும் மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிக்க இருந்தால் அவர்கள் செயற்படுவார்கள். அந்த பக்கத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதுக்கு இந்த இடத்துலதான் தவிசாளர் அல்லது துணை தவிசாளர்கள் அவர்கள் உறுப்பினர்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கின்றது. கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த பண்புகள் இன்றைக்கு எல்லா இடம் குறைவாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு பாராளுமன்றம் தொடக்கம் எங்களுடைய தமிழ் பிரதிநிதியால் தான் நான் முதலே சொன்ன இவ்வாறான விடயங்கள் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பா போகின்றது. தமிழர்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற ஒரு வகையில், அதாவது தமிழ் கட்சிகள், தேசிய கட்சிகள் அல்லது தமிழர்கள் பொதுவான ஒரு அபிப்பிராயம் தான் அவர்கள் இருக்கின்றது. அப்ப அந்த வகையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது அந்த நடைமுறையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு பண்பட்ட முறையாகவே நான் கருதுகின்றேன். இதுல என்ன பிரச்சனை என்றால், இப்பொழுது இந்த சபைகளில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே ஒரு நாயக பிம்பத்தை உருவாக்குவதற்காக முயற்சிப்பது, ஹீரோயிசம் என்று சொல்ல, தங்களை பிரபலியப்படுத்துறது. இந்த சமூக ஊடகங்களை போட்டு நான் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஏதாவது ஒன்றுல பங்கு பெற்றா உடனே அவர் அதை தூக்கி எல்லாம் போட்டு நான் இதுல பங்கு பெற்றேன், நான் இதை செய்தேன், அப்படி செய்வேன். இப்ப சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துலயும் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஒரு பண்பு வளர்ந்து விட்டது. அது அவர்கள் நினைக்கிறார்கள் அதன் ஊடாக மக்களின் ஒரு ஆதரவை தொடர்ந்து தக்க வைக்கலாம் அல்லது தங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு உதவியாக இருக்கும் என்று. என்ற சில தவிசாளர்கள் அல்ல உறுப்பினர்கள் இதை ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு மாகாண சபையை இலக்கை வைத்துக் கொண்டும் செயற்படுகிற தன்மைகள் எல்லாம் இருக்கின்றது. நான் இந்த சபைகள் தவிசாளனுடைய செயற்பாடுகள் எல்லாமே பொதுவாக ஒரு தனிப்பட்ட உறுப்பினரை பற்றி பேசவில்லை, பொதுவாகத்தான் கேட்டிருந்தேன். அதாவது மன்னாரில் இருக்கக்கூடிய தவிசாளர் கூட அரசாங்க ஊழியர்களை படு மோசமான தூசண வார்த்தைகளால் பேசிய காணொளிகளை நானும் அந்த விடயங்கள் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை அனுமதிக்க முடியாது. நான் இதை ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறேன்.
ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை, அதாவது அந்த ஒரு அரச இயந்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் செயற்படுகின்ற பொழுது அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு ஆளுநருக்கு தான் இன்றைக்கு மாநசபைக்கு அந்த அதிகாரத்தின்படி மாநசபைக்கு இருந்த அதிகாரம் இன்றைக்கு ஆளுநருக்கு இருக்கிறது என்பது என்னுடைய வாதம். அது அல்ல, அவர்கள் செய்தது தவறு அல்லது தவறு இல்லை, அது சரியானது என்று நான் நீங்கள் ஆளுநர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுங்க. நீங்கள் குறிப்பிட்ட அதே விடயத்துக்கு வருகிறேன். அதாவது நீங்கள் சொன்னீர்கள் ஆளுநர் அரச பிரதிநிதி, அரசாங்கத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் அவர் பதவி நீக்கப்படுவார் என்று, மக்களுடைய நலன்களை அவர் பேண மாட்டார் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மக்களுடைய நலன்களுக்கு எதிராக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கின்ற ஒரு சூழ்நிலையைத்தானே தமிழ் தேசிய பரப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அது நான் இதுக்குதான் அந்த இதுல சொன்ன வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த இவ்வாறு அது உறுப்பினர்களாக இருக்கலாம், சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், இந்த வேற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்துல வேறு வேறு இது அடிப்படையில இந்த ஒரு பக்கம் அந்த தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள பக்கம் ஒரு தவறு இருந்தாலும் கூட, அடிப்படையில இவர்களை தெரிவு செய்கிற மக்கள் தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதாவது ஒரு கேள்வி, அதாவது இந்த தமிழ் மக்கள் தங்களுக்கு பொருத்தமான உறுப்பினர்களை பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் வல்லமையற்றவர்களா, ஏன் தெரிவு செய்வதில்லை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அவர்கள் இதுக்கு ஒரு இதுவும் சொல்லலாம், அந்த அவர்கள் இதையெல்லாம் எதிர்பார்த்தார்களா இல்ல நல்லவர்கள் தானே தெரிவு செய்தது என்று சொல்லலாம். ஆனாலும் அந்த தெரிவுகள் கூட ஒரு வகையில் எங்கள் மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிப்பது போலதான் இருக்கின்றது. நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய வார்த்தைகள், அவர்கள் பெண்களை இழிவுபடுத்துகின்ற, நான் அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை, அவர் சொல்லுற எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் என்றால் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்திருக்க கூடும். அந்த அவர் அடிக்கடி நான் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை குறிப்பிடவில்லை. தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய செயற்பாட்டை தான் குறிப்பிட்டிருந்தேன். அவர் கூட அரசாங்க ஆதரவு இராணுவ அதிகாரிகளுக்கு சார்பாக வாக்களித்திருக்கிறார் என்று குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. நிச்சயம் 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 அவர் மீதான குற்றச்சாட்டு இருக்கு. நான் சொல்ல வருகின்ற என்னுடைய கருத்து என்னென்று சொன்னால், சரி, அவ்வாறானவர்கள் ஒரு இழிவு வகையாக ஒரு பிரதிநிதி நடக்கின்ற பொழுது உண்மையில் அவர் மீது மக்கள் ஒரு வெறுப்பில் இருக்க வேண்டும். ஆனால் நான் பார்த்தேன், இப்ப மிக அண்மையிலே அந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இடத்தில் ஒரு பிரேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போன பின்னர் அங்கு பணியாற்றுகின்ற பெண் பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து மிக மகிழ்ச்சியுடன் அவருடன் நின்று ஒரு படம் எடுக்கிறதை பார்க்கலாம். படம் எடுப்பதில் ஒரு ஆர்வம், அந்த படம் எடுக்கிறது மட்டுமல்ல, அந்த படம் எடுப்பதில் ஒரு முட்டி மோதி செய்கிற விஷயமா இருக்கின்றது. எனக்கு நான் யோசிக்கிறேன், என்ன இப்படி ஒரு பெண்களை மிகவும் இழிவுபடுத்துகின்ற ஒரு நபர், அதே பெண்கள் படம் எடுக்கிறதுக்கு போட்டி போட்டு கொண்டு நீ ஆண்டு அதை சமூக ஊடகங்கள்ல பரப்புற ஒரு தன்மை இருக்கின்றது என்று சொன்னால், எங்களுடைய சமூகத்தினுடைய சிந்தனை எங்கே இருக்கின்றது? முந்தி அப்படி அல்ல. முந்தி எங்களுடைய சமூகத்துல பெருமளவுக்கு ஒரு சமூக புரள்வு உடைய ஒரு நபரை, அவர் பிரதிநிதி அல்ல, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த சமூகம் ஒரு வகையில் ஒதுக்கி வைக்கும். அவர் பிள்ளையாக நடந்து விட்டால் ஒதுக்கி வைக்கும். ஒரு 4 பேர் என்ன சொல்லுவீனம் என்ற ஒரு பயம் எங்களுடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருந்தது. இன்னைக்கு அப்படி அல்ல. அந்த கட்டுக்கோப்புகள் எல்லாம் உடைஞ்சு யாரும் எதையும் செய்யலாம், எதையும் செய்தாலும் அங்கே இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கின்றது என்ற தன்மை எல்லாம் வளர்ந்து விட்டது. இது ஒரு காரணம். எங்களுக்கு ஒரு பொருத்தமான பிரதிநிதிகள் இல்லாமல் வேறு வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு ஒழுக்க சீர்கட்ட சபைகள்லையும் சரி வெளியிலையும் சரி ஒழுக்க சீர்கட்ட எங்களுக்கு ஒரு அறத்துக்கு எதிரான விஷயங்கள் தொடர்வதற்கு அல்லது வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு ஐயம் எங்களுக்கு இருக்கின்றது. நன்றி. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வரலாம் என்று நம்புகிறேன். நேயர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி.